கிருஷ்ணகிரி அருகே உள்ள வரட்னப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் வசதிக்காக மிதிவண்டிகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வரட்னப்பள்ளி, மேலரிக்கொட்டாய், சிந்தகம்பள்ளி ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளின் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பர்கூர் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு அவைத்தலைவர் நாகராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்சூர் நாகராஜ், கடலரசு மூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு சிந்தகம்பள்ளி, மேலரிக்கொட்டாய், வரட்னப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் படிக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கும் 160 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டமும் மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே மாணவ மாணவிகள் சிறப்பான முறையில் கல்வி கற்று சமுதாயத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வரட்னப்பள்ளி, மேல்ஏரிக்கொட்டாய், சிந்தகம்பள்ளி தலைமை ஆசிரியர்களான காந்திமதி, லியோன், பூங்காவனம், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களான மணிவண்ணன், சுந்தர்ராஜன், வெங்கடேசன் மற்றும் ஆசிரியர் நரசிம்மன், உடற்கல்வி ஆசிரியர் ஜோசப், உதவி தலைமை ஆசிரியர் யுவராஜ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக செந்தில்குமார் நன்றி உரை ஆற்றினார். சார்